லால் சலாம் படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நடிச்சு முடிச்சிருக்க திரைப்படம்னா அது வேட்டையன் படம். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது சர்வதேச அளவில் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த இந்த படம் அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகுமா இல்லை அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா என்ற குழப்பம் இப்போ நீடிச்சிட்டு வருது. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன் சார்பில் இப்போ எடுத்துட்டு இருக்க விடாமுயற்சி திரைப்படம் தான் காரணம்னு சொல்லப்படுது. அதாவது அஜித் நடிப்புல மகு திருமணியோட டைரக்ஷன்ல இப்ப எடுத்துட்டு இருக்க படம் விடாமுயற்சி. இந்த படத்துல த்ரிஷா லீட் ரோலா நடிக்கிறாங்க மற்றும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆனதுனால இந்த படம் அக்டோபர் 31ஆம் தேதி வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இன்னுமே கடைசி கட்ட ஷூட்டிங் முடிக்காததுனால இந்த படம் வருமா வராதா அப்படின்ற இழுப்பு நிலையில் இருக்கிறதுனால வேட்டையன் படம் என்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற குழப்பம் இன்னுமே நீடிச்சுட்டு தான் வருது. ஒருவேளை அக்டோபர் 31ஆம் தேதியை குறி வச்சு விடாமுயற்சி வந்தா வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி வரும். இல்ல விடாமுயற்சி ஷூட்டிங் லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளியை குறி வச்சு தான் வேட்டையன் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஷங்கரோட டைரக்ஷன்ல இந்தியன் 2 படம் பெருத்த அடி வாங்கி போடிச்சு. ஷங்கர் கம்பேக் என்ற ஹேஷ்டாக் போடுற அளவுக்கு போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இதனால கோ பேக் இண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு. யார் சம அடி வாங்கினாங்களோ இல்லையோ லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் பயங்கர அடி வாங்கியிருக்காரு. ஒரே நேரத்தில் 3 பெரிய படங்களை எடுத்ததுனால பட்ஜெட் ப்ராப்ளம் மற்றும் அது தாங்க முடியாத நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இதனால இருக்கிற படத்தை மட்டும் முடிச்சிட்டு ஊருக்கே பேக் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காராம். இப்போ வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா லைகா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சுபாஸ்கரன் வேட்டையன் படத்தை தான் முழுதா நம்பி இருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடைசியாக வந்த ஜெயிலர் படம் பிளாக் பஸ்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் 750 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி இருந்தது. இதை கணக்கில் வச்சுதான் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் டைரக்டரான டிஜே ஞானவேல் வேட்டையன் படத்தை வச்சு எடுத்தாரு லைகா ப்ரொடக்ஷன் சார்பில். ஏற்கனவே 2.2 எடுத்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு லாபத்தை அது கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனாலும் 800 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்திருந்தது 2.2. ஷங்கருக்கு அப்பவே பலத்த அடி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐ படமும் சரியா போகல. இப்ப இந்தியனுடைய 2ஆம் பாகமும் சரியா போகல. இதனால 3.2 எடுப்பாரா இல்லையான்றது சந்தேகம் தான். இப்போ வேட்டையன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காராம். மேலும் சமூக கருத்துள்ள ஒரு படமா தான் இந்த படம் உருவாயிருக்கு. மேலும் இந்த படத்துல சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற முக்கியமான நடிகர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது இந்த ட்ரெய்லர்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அமிதாப் பச்சன் இருக்கிற மாதிரி கட்ஸ் பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் மக்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு நம்பப்படுது. நீங்க ட்ரெய்லர் ரிலீஸுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சேனல்ல போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.